கோலிவுட்க்கு வந்து ஒரு புது ஸ்டார் பிறந்துட்டார் அப்படின்ட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. யாரை பற்றி பார்க்குறா பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றவரை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து பிரதீப் ரங்கநாதன் பற்றி பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா 1993 சென்னையில் பிறக்கிறது. எஸ்என் காலேஜில் இன்ஜினியர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆக்டிங், டேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் வரப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கிற வாட்ஸ்அப், ஹைவே காதல் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நம்ம இதிலே இருக்கிறோமே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான வேலையை பார்க்கும்போது அதுக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோமாளி பட டேரக்டர் ஆகிறாரு. அது வந்து வேல்ஸ் வந்து அவங்க மூலிமா வந்து கோமாளி பட டேரக்டர் ஆகிறாரு. 23 வயசில் அந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் 2022 பார்த்தீங்கன்னா லவ் டுடேன்னு வருது. அந்த லவ் டுடே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து 5 கோடியில் ரெடி பண்ண படம். கிட்டத்தட்ட 100 கோடி வந்து அதோட கலெக்ஷன். அதுக்கு அந்த படத்தில் ஹீரோயின் செலெக்ஷன்ஸ் இவர் பிரதீபா இவரா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த கான்ட்ரவர்ஷியெலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிராகன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த டிராகனில் பார்த்தீங்கன்னா 37 கோடி வந்து பட்ஜெட் வைஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதோட கலெக்ஷன் வந்து 100+ கண்டினியூ ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து நெக்ஸ்ட் வந்து LIK அப்படி மாதிரி மூவிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோலிவுட் வந்து புது ஸ்டார் வந்து பிறந்துட்டாரு. இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நியூ ஸ்டார் வந்து கோலிவுட்டுக்கு பிறந்துட்டாரா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.